बादशाह वो कौन है, अल्लाहु अल्लाह। मेहरबान वो कौन है, अल्लाहु अल्लाह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وبارك وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين صدق الله العظيم. عن عبد الله رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இவ்வுலகை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்துயர்ந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றிய தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரையில் வர இருக்கின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி இம்மஸ்ஜிதில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எம்மை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு வாழுமாறும், எவற்றையெல்லாம் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏறி இருக்கிறானோ அவைகளை இயன்றளவு நமது வாழ்வில் எடுத்து நடந்தும், எவைகளை விட்டு விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளை நமது வாழ்வில் இருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களை ஒரு கண்ணியமான அழகான ஒரு படைப்பாக படைத்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள், கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மனிதர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்ற சில குணங்களை வைத்து, சில பண்புகளை வைத்து அவர்கள் தாழ்ந்தவர்களாக இந்த உலகத்திலே மாறுகிறார்கள். உலகத்தில் மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு காலம் இருக்கிறது. யாரிடத்தில் போனாலும் அவனால் உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த கடினமான அந்த மறுமை நாளிலும் கூட அவன் நஷ்டமடைந்தவனாக, கேவலப்பட்டவனாக மாறுகின்றான். அப்படியான பல குணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் அருமையானவர்களே, பெருமை அடிப்பது. இந்த உலகத்தில் பெருமையோடு வாழ்வது, பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு அன்பானவர்களே, இது மனிதனுக்கு சொந்தமானது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய பண்பை ஏன் எங்களுடைய பண்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்? அருமையானவர்களே, யார் இந்த உலகத்தில் பெருமையோடு இருப்பார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையை பெருமைக்காக ஆக்கிக் கொள்வார்களோ, இந்த உலகத்திலும் நஷ்டவாளியாக மாறுகிறான், மறுமையிலும் நஷ்டவாளியாக மாறுகிறான். அருமையானவர்களே,
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய ரோல் மாடல் நபியுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கவில்லை. முன்னால் வந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கவில்லை. அவர்களின் உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்தார்கள். நபியிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான பண்பு பணிவுத்தன்மை. அருமையானவர்களே, அதை விட்டுவிட்டு எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நான் தன்னை பெரிதாக்கிக் கொள்ள, மக்கள் மத்தியிலே நான் பெரியவன், நான் தான் நல்லவன், என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை என்று எப்பொழுது நாங்கள் நினைக்க ஆரம்பிப்போமோ அது எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆரம்ப நஷ்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, முன்னோர்களுடைய வாழ்க்கையில் படிக்கக்கூடிய ஆக பெரிய பாடம், இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் அழிக்கப்பட்டது அவர்களுடைய பெருமையை வைத்துத்தான். நபிமார்களுடைய சரித்திரங்களை பாருங்கள். அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரும் பெருமை பிடித்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களுடைய வாழ்க்கைகளை, அவர்களுடைய வரலாறை, அவர்களுடைய முடிவு என்ன என்பதை அணுவணுவாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அருமையான சகோதரர்களே, பெருமை என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே நான் பெரியவன் அப்படி சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலே பெருமை அடிக்க மாட்டோம். முதலில் எங்களுடைய உள்ளத்தில் தற்பெருமை உண்டாகிறது. ருஜுப் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை தான் ஆரம்பத்தில் வருகிறது. அது ஒரு டொட்டாக எம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த டொட்டான் அது பெருகி பெருகி அவனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாக மாறுகிறது. அன்பான சகோதரர்களே, உதாரணம் சொல்வதாக இருந்தால் எங்களுடைய பகுதியில் அதிகமான தென்னந்தோப்புகள் இருக்கிறது, தென்னந்தோட்டங்கள் இருக்கிறது. தென்னந்தோட்டங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு புழு இருக்கிறது, ஒரு வண்டு இருக்கிறது. அந்த வண்டு எதன் மூலமாக வெளியாகிறது? அந்த வண்டு போடக்கூடிய ஒரே ஒரு முட்டையின் மூலமாக. அந்த முட்டை புழுவாக மாறி, அந்த புழு பெரிய புழுவாக மாறி, அந்த புழுவிலிருந்து வண்டு உருவாகி, அந்த வண்டு தான் அந்த மரத்தையே நாசமாக்குகிறது. அதே போன்றுதான் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிறிய ஒரு தற்பெருமை அது பெருமையாக மாறி, அந்த உஜுப் கிபராக மாறி, அந்த கிபர் தகபூராக மாறி, அந்த தகபூர் இஸ்திக்பாராக மாறுகிறது. அருமையானவர்களே, இந்த பெருமை இருக்கிறதே, இதனுடைய விபரீதத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமை என்ற பாவம் தான் முதலாவது அல்லாஹ்வுடைய விடயத்தில் நடந்த மிகப்பெரிய பாவம். நாங்கள் விபச்சாரத்தை பாவம் என்று சொல்கிறோம், களவெடுப்பதை பாவம் என்று சொல்கிறோம், பிறர்களை ஏசுவதை திட்டுவதை பாவம் என்று சொல்கிறோம், சாராயம் குடிப்பது பாவம் என்று சொல்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய பெருமையை இது ஒரு பாவம் என்று கூட நாங்கள் நினைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக பயங்கரமான பாவம் இந்த பெருமை. சகோதரர்களே, உலமாக்கள் இது பெரும்பாவங்களில் ஒன்று என்பதாக எழுதியிருக்கிறார்கள். இது ஆரம்பமாக உருவெடுப்பது தற்பெருமையில் இருந்து, ருஜுப் என்று சொல்லக்கூடிய தற்பெருமையில் இருந்து ஆரம்பிக்கிறது. இதுதான் இப்லீசுடைய வாழ்க்கையில் நடந்தது. தற்பெருமை என்றால், ருஜுப் என்றால் என்ன தெரியுமா அருமையானவர்களே? நான் நல்லவன் என்று நினைப்பது. எவ்வாறு தெரியுமா? அல்லாஹுவை மறந்த நிலைமையில் தான் நல்லவன் என்று தான் செய்யக்கூடிய செயல்களை வைத்து வரக்கூடிய சந்தோஷத்துக்கு பெயர் ருஜுப், தற்பெருமை. நான் செய்யக்கூடிய செயல்களை வைத்து எனக்கு சந்தோஷம் வருகிறது, இது அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் வருமாக இருந்தால் அது தற்பெருமைக்கு அடையாளம். சகோதரர்களே, அப்படித்தான் மனிதனுடைய பெருமை ஆரம்பமாகிறது.
அல்லாஹுவை மறந்த நிலைமையில் அவன் சந்தோஷப்படுகிறான். நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் குர்ஆன் ஓதுகிறேன், நான் இபாதத் செய்கிறேன், நான் தான தர்மங்கள் செய்கிறேன், நான் தான் நல்லவன், நான் நல்லவன் என்பதாக அல்லாஹுவை மறந்த நிலைமையில் அவன் நினைத்து சந்தோஷப்படுகிறான். அதுதான் தற்பெருமை சகோதரர்களே. இதுதான் இப்லீசுக்கு நடந்தது, இப்லீசுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதுதான் மிகப்பெரிய மலக்குமார்களுக்கே உஸ்தாதாக இருந்தவன் இப்லீஸ், நல்ல அறிவு கொடுக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வருடக்கணக்கில் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூதில் இருந்தவன். யார் சகோதரர்களே? இப்லீஸ். அவனுடைய உள்ளத்தில் அந்த தற்பெருமை உண்டாகியது. நான் நல்லவன் என்ற அந்த தன்மை அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் உருவாகியது. அருமையான சகோதரர்களே, நீங்கள் நினைப்பீர்கள், இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற அமல்களை வைத்து சந்தோஷப்பட முடியாதா? நான் செய்கின்ற நல்ல செயல்களை வைத்து எனக்கு சந்தோஷப்பட முடியாதா? அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சர்ரத்க ஹஸனதுக வஸாஅத்க சய்யிஅதுக ஃபஅன்த முஃமின். நீ செய்யக்கூடிய நற்கர்மங்களை வைத்து உனக்கு சந்தோஷத்தையும், நீ செய்யக்கூடிய பாவமான காரியங்களை வைத்து உன்னுடைய உள்ளத்தில் கவலையும் ஏற்படுத்துமாக இருந்தால் நீ ஒரு முஃமின் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இது முரணாகிறதே சகோதரர்களே. சந்தோஷப்பட முடியாதா? அருமையானவர்களே, சந்தோஷம் இரண்டு வகை இருக்கிறது. ஃபர்ஹுல் பத்ர், ஃபர்ஹுல் ஷுக்ர். ஒன்று ஃபர்ஹுல் பத்ர். ஃபர்ஹுல் பத்ர் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் வருகின்ற சந்தோஷம். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துக்கள் அல்லாஹ் தந்தது என்று நாங்கள் மறந்து விடுகிறோம். நான் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியதற்கு பகரமாக பார்த்தீங்களா, நான் செஞ்சது, நான் அப்படி செய்கிறேன், நான் தான தர்மம் செய்கிறேன், நான் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவனாக இருக்கிறேன், நான் குர்ஆன் ஓதக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் சந்தோஷப்படுவது இது தடை செய்யப்பட்ட சந்தோஷம். அருமையானவர்களே, மற்றதுதான் ஃபர்ஹு ஷுக்ர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில் வருகின்ற சந்தோஷம். நான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறேனா, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் எனக்கு தந்த நிஅமத், அல்லாஹ்வுடைய உதவியினால் நான் செஞ்சது என்ற சந்தோஷம் வர வேண்டும். இந்த சந்தோஷம் இதுதான் ஆகுமான சந்தோஷம். எங்களுக்கு வருகின்ற அனைத்தையும் நாங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சந்தோஷமாக மாற வேண்டும். நான் தான தர்மம் செய்கிறேனா, இது அல்லாஹ் தந்த நிஅமத், அல்லாஹ் தந்ததை நான் கொடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், இந்த சந்தோஷம் வர வேண்டும். இல்லாவிட்டால் நான் செய்ததை பாருங்கள், நான் தான் தர்மம் செய்கிறேன், நான் தான் இபாதத் செய்கிறேன், இப்படி அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் நான் நல்லவன் என்று உணருவது இது தற்பெருமை சகோதரர்களே. இதுதான் இப்லீசுக்கு வந்தது. இப்லீஸ் அவன் நினைத்தான், நான் சிறந்தவன், நான் கண்ணியமானவன், நான் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடியவன், நான் ஏன் மனிதனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும், நான் ஏன் ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் சுஜூத் செய்ய வேண்டும்? அவனுக்கு ஏற்பட்ட அந்த தற்பெருமை. அருமையானவர்களே, எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற தற்பெருமைக்கு நான் சிகிச்சை செய்யவில்லையோ, அதை அடியோடு அழிக்கவில்லையோ, அது தற்பெருமை உண்டாகி அவனுக்கு கிபுராக மாறுகிறது, அது பெருமையை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே, அப்படி என்றால் பெருமை என்பது என்ன? கிபிர் என்பது ருஜுவுக்கும் தற்பெருமைக்கும் பெருமைக்கும் வித்தியாசம். இவ்வளவு காலமாக நான் தான் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், அல்லாஹ்வை மறந்த நிலைமையில். பெருமை என்பது இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்ப்பார், அவனை விட நான் நல்லவன் என்ற எண்ணம் வருகிறது. இது பயங்கரம் சகோதரர்களே. அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடாது. அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அப்துல்லாஹை விட நான் நல்லவன், முஹம்மதை விட நான் நல்லவன்,
அப்படி மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவரை விட நான் நல்லவன் என்று எங்களுடைய உள்ளத்தில் நினைப்பது இது கிபிர், இது பெருமை. ஷைத்தானுக்கு இரண்டாவது வந்தது இந்த கிபிர். எப்பொழுது உஜுபுக்கு தற்பெருமைக்கு சிகிச்சை செய்யவில்லையோ அது வளர்ந்து வளர்ந்து கிபிராக பிரதிபலிக்கும், அது பெருமையாக மாறும். ஷைத்தானுக்கு நடந்தது அதுதான். முதலில் நான் சிறந்தவன், நான் நல்லவன் என்று நினைத்தான். பிறகு ஆதமை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கிறான். அல்லாஹு தஆலா இப்லீஸிடம், ஷைத்தானிடம், நீ ஏன் அந்த இப்லீஸ் அந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யவில்லை என்று காரணம் கேட்கிறான் அல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா கேட்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. நான் ஆதமை விட சிறந்தவனாக இருக்கிறேன், நீ என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய், அவனை மண்ணினால் படைத்திருக்கிறாய். எனவே நான் தான் சிறந்தவன், அவனை விட நான் சிறந்தவன் என்ற பெருமை அவனுக்கு உண்டாகிறது. அருமையானவர்களே, இந்த தற்பெருமை இருக்கிறது, இது பயங்கரமானது. முதலாவது பெருமை வரமாட்டாது, இந்த தற்பெருமை தான் அது பெருமையாக உருவெடுக்கிறது. சகோதரர்களே, இந்த தற்பெருமை யாரிடத்தில் இருக்குமோ அது பெருமையாக மாறி அது பயங்கரமான விபரீதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். பத்ருடைய யுத்த நேரம் சஹாபாக்கள் பணிந்திருந்தார்கள். சிறிய ஒரு கூட்டமாக இருந்தார்கள். 313 சஹாபாக்கள் 1000 காபிர்களை எதிர்த்து போராடி வெற்றி அடைந்தார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் ஹுனைனுடைய யுத்தம் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் 12000 பேர், காபிர்கள் வெறுமனே 4000 பேர். இப்பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான தற்பெருமை உண்டாகிறது. நாங்கள் மிகைத்தவர்கள், நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள், 313 பேர் இருக்கிற நேரமே வெற்றி கொண்டவர்கள் நாங்கள், எனவே இதில் லேசாக வெற்றி கொள்ளலாம் என்ற தற்பெருமை உண்டாகிறது. இது நான் சொல்லவில்லை அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இஸ் அஅஜபத்கும் கஸ்ரத்துக்கும், உங்களுடைய அதிகமான எண்ணிக்கை உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பெருமையை உண்டாக்கியது. இந்த விடயத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். சஹாபாக்கள் ஹுனைனிலே அந்த தோல்வியை சந்தித்ததற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட பெருமை. சகோதரர்களே, எனவே பயங்கரமான பாவம் இது, மிகப்பெரிய ஒரு பாவம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருமை அடிக்கிறேனா, நான் சிறந்தவன் என்று நினைக்கிறேனா? அருமையானவர்களே, நான் சிறந்தவனாக இருக்குமாக இருந்தால் இது அல்லாஹ் தந்த நிஅமத். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் நான் நல்லவன் என்று நினைப்பது இது பெருமைக்கு அடையாளம். அருமையானவர்களே, இப்ப அவனுடைய உள்ளத்தில் பெருமை வருகிறது. அந்த பெருமை தகப்பூராக மாறுகிறது. எதுவரையில் அந்த பெருமைக்கு அவன் சிகிச்சை செய்யவில்லையோ, அந்த பெருமையை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லையோ, அவனுடைய வாழ்க்கையில் அது தகப்பூராக மாறுகிறது. அது என்ன தெரியுமா சகோதரர்களே? தகப்பூர் என்று சொல்லுவது எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பெருமை இவ்வளவு காலமாக தன்னுடைய உள்ளத்தில் தான் இருந்தது. உள்ளத்தில் இருந்த பெருமை அவனுடைய செயல் ரூபமாக வெளியாக ஆரம்பிக்கிறது. இதுதான் தகப்பூர். இது கிபிரை விட பயங்கரமானது. இதற்கு முன்னால் நான் அவனை விட நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது மற்றவனை கேவலமாக நினைக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய உள்ளத்தில் அடுத்தவர்களை கேவலப்படுத்துவான். தனது நடை, தனது உடை, தனது செயல்கள், பாவனைகள் அனைத்தின் மூலமாக அந்த பெருமை வெளியாக ஆரம்பிக்கும். சகோதரர்களே, வெளியாக ஆரம்பிக்கின்ற பொழுது ஏனையவர்களை தாழ்வாக கருதுவான். நான் தான் சிறந்தவன், என்னை விட மற்றவர்கள் அனைவரும் இழிவானவர்கள் என்ற அந்த ஏளனம் செய்யக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு உருவாகும்.
இதுதான் தகப்பூர். அவருடைய செயல் ரூபமாக அந்த பெருமை வெளியாக ஆரம்பிக்கும். தகப்பூர் வருகின்ற பொழுது அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். சகோதரர்களே, என்ன எதிர்பார்ப்புகள்? ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுக்க முடியாது, வாயினால் ஒரு அழைப்புக்கு அழைக்க முடியாது. வாயால் அழைத்தால் நாங்கள் வரமாட்டோம், எனக்கு இன்விடேஷன் கார்டு வர வேண்டும். கார்டு வராமல் நான் எப்படி போவது? இது அவனுடைய பெருமையின் அடையாளம். சகோதரர்களே, அது மட்டுமா, அந்த கார்டிலே வெறும் பெயரை எழுதினால் கோபம் வரும். நான் ஹாஜியார் அல்லவா, நான் ஒரு ஆலிம் அல்லவா, நான் சமூகத்தில் ஒரு முக்கியமானவர் அல்லவா, நான் ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடியவன் அல்லவா என்ற ஒரு விதமான கோபம். அந்த அழைப்புகளுக்கு பதில் கொடுக்க மாட்டார். இது அவருடைய செயல் மூலமாக பெருமை வெளியாகிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, 4 பேருக்கு முன்னால் அவர் ஒரு பொறுப்பு செய்யக்கூடியவராக இருந்தால், அல்லது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கடைக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார், அவருக்கு கீழால் 4 பேர்கள் வேலை செய்கிறார்கள். அவர் வருகின்ற பொழுது அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார், அவரை எழும்பி மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். இது அவனுடைய பெருமைக்கு அடையாளம். அருமையான சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் பெருமை என்றால் அழகாக உடுப்பது, அழகான செருப்பு வாங்கி அணிவது. இதுவல்ல சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விடயங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டி, இது பெருமையா, இதுவும் பெருமையா என்று நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு மனிதர் அழகாக உடுக்குவதை விரும்புகிறார், அழகாக ஆடை அணிகிறார், இது பெருமையா என்று கேட்டார்கள். அழகான முறையில் செருப்பு அணிகிறார், இது பெருமையா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பெருமை என்பது பதருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறைப்பது. அடுத்ததாக சொன்னார்கள், ஏனைய மனிதர்களை ஏளனமாக கருதுவது. அருமையானவர்களே, அவருடைய பெருமை அந்த செயல் ரூபமாக வெளிவருகின்ற பொழுதே அடுத்த மக்கள் ஏளனம் செய்வார்கள். நான் தான் சிறந்தவன், என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், என்னை விட்டால் ஆள் இல்லை என்பதாக எதிர்பார்ப்புகள் அவருக்கு வரும். அருமையானவர்களே, இந்த தகப்பூர் வளருகின்ற பொழுதே அதற்கும் அவர் சிகிச்சை செய்யவில்லையா, அதற்கு மருந்து செய்யவில்லையா, அந்த பெருமையை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து வெளியாக்க முயற்சி செய்யவில்லையா, அது இஸ்திக்பாராக மாறும். அந்த பெருமை என்ன தெரியுமா? ஏனையவர்களை, அடுத்தவர்களை பழிவாங்க ஆரம்பிப்பார். தனக்கு எதிராக வரக்கூடியவர்களை பழி வாங்குவார். மற்றவர் முன்னேறுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது, ஒரே வெற்றி அவரை தாழ்த்தி விடுவார், அவரை இல்லாமல் ஒழிப்பதற்கு முயற்சி செய்வார். இன்னொரு மனிதர் தனது முயற்சியினால் அவருடைய தொழிலிலே முன்னேறுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது, மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது, பழி வாங்குவார். அருமையான சகோதரர்களே, இந்த 4 சிஃபத்துகளும் ஷைத்தானிடம் காணப்பட்டது. முதலாவது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யப்பட்ட பாவம் பெருமை. ஆரம்பமாக தற்பெருமை உண்டாகியது. அதற்கு பின்னால் பெருமை, கிபிர் என்று சொல்லக்கூடிய பெருமை, நான் சிறந்தவன் என்று நினைத்தான். அதற்கு பின்னால் ஆதமையும் விட நான் சிறந்தவன் என்று நினைத்தான். மூன்றாவதாக அவனுடைய பெருமை அவனுடைய செயல் ரூபத்தில் வெளியாக ஆரம்பித்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு சுஜூத் செய்யுமாறு ஏவினான். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகின்றான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்துவிட்டு மலக்குமார்களுக்கு சொன்னோம், அவருக்காக நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். எல்லா மலக்குமார்களும் ஃபஸஜது, எல்லாரும் சுஜூத் செய்தார்கள், இப்லீஸை தவிர. அவனுடைய பெருமை செயல் ரூபத்தில் வெளியாகியது. அவன் பெருமையை வெளிக்காட்டுகின்றான். என்னை விட தாழ்ந்தவனுக்கு நான் எவ்வாறு சுஜூத் செய்வது?
நான் அவன் மண்ணினால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், என்னை விட தாழ்ந்தவன், நான் எவ்வாறு சுஜூத் செய்ய வேண்டும்? அபா, அவன் மறுத்து வஸ்தக்பர, பெருமை அடித்தான், வகான மினல் காஃபிரீன், அவன் நிராகரித்தவர்களில் ஆகிவிட்டான். மூன்றாவது வந்த தன்மை தக்கபூர் என்று சொல்லக்கூடிய பெருமை அவனுக்கு செயல் ரூபமாக வெளியாகியது. அருமையானவர்களே, நான்காவது இஸ்திக்பார். அந்த இப்லீஸுக்கு நான்காவது பெருமை இஸ்திக்பார் உண்டாகியது. அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டும். அல்லாஹ்விடம் சபதம் செய்தான், அல்லாஹ்விடம் தர்க்கம் செய்தான். நீ என்னை வழிகெடுத்தியதற்காக மனிதர்களை நான் வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் மேலாலும் கீழாலும் எல்லா புறங்களிலும் நான் பழிவாங்குவேன், நான் வழிகெடுப்பேன் என்ற சபதத்தை இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு செய்தான். அவன் சொன்னான், நான் மனிதர்களை நேர்வழியிலிருந்து வழிகெடுப்பேன். இது பழிவாங்கக்கூடிய தன்மை. அருமையானவர்களே, இந்த தன்மைதான் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். ஃபிரௌனை பார்க்கிறோம், அவனுக்கு தற்பெருமை உண்டாகி பெருமை உண்டாகி அடுத்தவர்களை பழிவாங்க ஆரம்பித்தான். பார்த்தோமா இல்லையா? அந்த சரித்திரங்களை படிக்கும் பொழுது சின்னம் சிறு குழந்தைகளை உயிரோடு கொலை செய்த சரித்திரங்களை பார்க்கிறோம். தன்னால் தாங்க முடியாது, என்னுடைய ஆட்சியை பறிக்க ஒரு வாலிபன் வருவான் என்ற கேள்வி அவனுக்கு, அந்த கேள்விப்பட்டதும் சிறுவர்களை கொலை செய்ய அனுமதி கொடுத்தான். பழிவாங்குகின்ற தன்மை. அருமையானவர்களே, பயங்கரமான ஒரு பாவம். இதனுடைய விபரீதத்தை நாங்கள் விளங்க வேண்டும். இதனுடைய விபரீதங்கள் என்ன? அருமையானவர்களே, பெருமையை விளங்கிய நாங்கள், இது எங்களுக்கு சொந்தமானதல்ல, இதனுடைய விபரீதங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த பெருமையுடைய விபரீதங்கள் தான் பயங்கரமானது. இது லேசிப்பட்ட விடயங்கள் அல்ல சகோதரர்களே. இது இந்த விபரீதத்தின் மூலமாக நாங்கள், இந்த பெருமையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து நலவுகளையும் நாங்கள் இழந்து விடுவோம். முதலாவது அருமையானவர்களே, பெருமை ஏற்படுவதனால் வரக்கூடிய விபரீதம், இந்த பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை இருக்கிறது, இது மிகவும் இழிவான ஒரு குணம். மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத இழிவான ஒரு குணம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனுடைய முடிவுகள் அனைத்தும் பயங்கரமானது. அருமையான சகோதரர்களே, இரண்டாவது விடயம், இந்த பெருமை இருக்கிறது, இது பெரும் பாவங்களில் ஒன்று. பெரும் பாவங்களில் ஒன்று. விபச்சாரத்தை பெரும் பாவமாக நினைத்த நாங்கள் ஏன் பெருமையை பெரும் பாவமாக விளங்கக்கூடாது? பெருமை பெரும் பாவங்களில் ஒன்று என்று உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஏனென்றால் இந்த பெருமையின் மூலமாக அனைத்து கெட்ட விடயங்களும் அனைத்து கெடுதிகளும் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறும் பெருமையின் மூலமாக. எனவே இந்த பெருமை பெரும் பாவங்களில் ஒன்று. மூன்றாவது சகோதரர்களே, இந்த பெருமை இருக்கிறது, இது முன்னைய சமூகங்களை அழிப்பதற்கு, முன்னைய சமூகங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் பெருமை இருக்குமாக இருந்தால், தன்னுடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமாக இருந்தால், என்னுடைய அழிவுக்கு காரணம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான்காவது சகோதரர்களே, இந்த கிபிர் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமை இருக்கிறது, இது மனிதனை நரகத்தில் நுழைவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மனிதன் நரகத்தில் செல்வதற்கு இந்த பெருமை காரணமாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஃபிரீன். அருமையான சகோதரர்களே, யாரெல்லாம் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, தன்னுடைய இபாதத்தை விட்டும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் யார் பெருமை அடிப்பார்களோ அவர்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சயதுகுலூனல் ஜன்னத சயதுகுலூன ஜஹன்னம தாஃபிரீன், நரகத்திலே இழிவடைந்த நிலைமையில் நுழைந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, பைஹக்கியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ரிவாயத், ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தஜ்ஜத்தில் ஜன்னத்து வன் நார், சொர்க்கமும் நரகமும் வாதிட்டது, தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நரகம் சொன்னது, ஃபீயல் ஜப்பாரூனல் முதகப்பிரூன், எனக்குள்ளே கர்வம் கொண்டவர்களும் பெருமை அடிப்பவர்களும் தான் இருக்கிறது என்று நரகம் சொன்னது. அருமையானவர்களே, அப்படி என்றால் அந்த நரகத்துக்கு நுழையக்கூடியவர்கள் பெருமை அடிப்பவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல,
அடுத்த விடயம், இந்த பெருமையுடைய விபரீதம் சொர்க்கத்தில் நுழைவதை விட்டும் எங்களை தடுக்கிறது. பெருமை இருப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லதீன கذبوا பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா, எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்து யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்காக அழைத்துச் செல்லப்பட மாட்டார்கள். அவர்களை பற்றி சொல்லுகின்றான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில்கள் அவர்களுக்காக திறந்து கொடுக்கப்பட மாட்டாது. வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஸியாத், எவ்வாறு ஒரு ஒட்டகம் ஊசியுடைய துவாரத்தில் நுழைய முடியாதோ அதே போன்று இந்த மனிதனுக்கு, பெருமை அடித்த இந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்றார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அருமையான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ரிவாயத், லா யதுகுலூனல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர், அணுவளவு கூட எவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இதனுடைய விபரீதத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொர்க்கம் போக முடியாது என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் பிறந்து வாழுவதே என்னுடைய சொர்க்கத்தை தயார் செய்வதற்காக. அருமையானவர்களே, எனவே எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த பெருமையை இல்லாதொழிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அதற்குரிய சிகிச்சை என்ன செய்ய வேண்டும்? அருமையான சகோதரர்களே, அதற்காக செய்ய வேண்டிய விடயங்கள், முதலாவது, இது பயங்கரமான ஒரு தன்மை, இது மோசமான ஒரு தன்மை என்பதை எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நஃப்ஸுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது மோசமான ஒரு குணம். இந்த குணத்தின் மூலமாக சொர்க்கம் போக முடியாது என்ற விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவ்வாறு எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது அந்த பெருமையை விட்டு நாங்கள் விலகி விடுவோம். இரண்டாவது, நாங்கள் செய்ய வேண்டியது, அருமையான சகோதரர்களே, எங்களுடைய அடிப்படையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மனிதன் என்பது யார்? மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை சிந்தித்து மனிதன் பணிவுத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஃகுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டவர்கள். மனிதன் எவ்வளவுதான் கொடி கட்டி பறந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பலகீனம் இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான்? வெறும் ஆண் பெண் இருவருடைய இந்திரிய துளியில் கலக்கப்பட்ட அந்த இந்திரிய துளியில் இருந்து படைக்கப்பட்டது என்பதனை எங்களுடைய அடிப்படையை நாங்கள் சிந்தித்து அந்த பெருமையை உடைத்து தகர்த்து நொறுக்க வேண்டும். அருமையானவர்களே, மூன்றாவது நாங்கள் செய்ய வேண்டியது, பெருமை வளருகிறதா? நாங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமை பிடித்தவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பாத ஒரு அடியானாக இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும்? பெருமை பிடித்தவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான். அருமையானவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். வலா துஸஅர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, மக்களை விட்டும் கர்வம் கொண்டவனாக, பெருமை பிடித்தவனாக உன்னுடைய முகத்தை திருப்பி நடந்து கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பெருமை பிடித்த நடையாக நீ நடந்து செல்லாதே என்று சொல்லக்கூடிய உபதேசத்தை எங்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஃப்தாரின் ஃபகூர், கர்வம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். அருமையான சகோதரர்களே, அப்படி என்றிருந்தால் அல்லாஹ் விரும்பாத இந்த செயலை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? நான் ஏன் பெருமை பிடித்தவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்?
அருமையானவர்களே, சொல்லப்பட்ட விடயங்களை எங்களுடைய உள்ளத்தில் ஆணித்தனமாக பதிய வைத்துக் கொள்வோம். வெறுமனே பெருமை என்பது உடனடியாக அது வெடித்து சிதறுவதல்ல. முதலாவது தற்பெருமை உண்டாகி அதன் மூலமாக தான் பெரிதாகி கடைசியில் அடுத்தவர்களை பழிவாங்கக்கூடிய அளவுக்கு அவன் மாறுகின்றான் என்றால் அது கொடிய பாவம், பெரும் பாவம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பெருமையை எங்களிடமிருந்து இல்லாமல் அழிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பணிவுத்தன்மையோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. உனக்கு பொருத்தமான செயல்களை செய்து, சிறந்த செயல்களை செய்து சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.